டிஎன்இஏ கவுன்சிலிங்ல அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் கொடுத்தா அலாட்டான காலேஜும் போயிடுமா என்ன? இந்த மாதிரி பயந்துட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டீங்க. அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் எதுக்காக, எப்படி யூஸ் பண்ணணும்னு சிம்பிளா கிளியரா சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு சவிதா காலேஜ் அலாட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பண்ணும் போது தான் அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல சவிதாக்கும் மேல இருக்க ஒரு காலேஜ், எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஆர்எம்னு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல எஸ்ஆர்எம்ல சீட் அவைலபிலிட்டி இருந்தா உங்களுக்கு சவிதாக்கு பதிலா எஸ்ஆர்எம் சீட் அலாட் ஆகும். ஸோ நீங்க எஸ்ஆர்எம்ல தான் ஜாயின் பண்ணுவீங்க. சப்போஸ் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேற எந்த காலேஜும் கிடைக்கலனா ஆல்ரெடி அலர்ட் ஆன காலேஜோட சீட் நம்மளுக்கு சேஃபா தான் இருக்கும். அதை நம்ம லாஸ் பண்ண மாட்டோம். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணா இருக்கிற சீட்டும் போயிடும், யாரும் பயப்பட தேவையில்ல. இதே மாதிரி டிஎன்இஏ கவுன்சிலிங்ல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் டிஎன்இஏ கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.